தவிக தலைவர் விஜயின் வருகையை அறிந்து மதுரை விமான நிலையத்தை நோக்கி படையெடுக்கும் பெண் தொண்டர்கள் குறித்த தகவல்களுடன் செய்தியாளர் சத்யகுமார் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சத்யகுமார், வணக்கம். தற்பொழுது விஜய் வருகை தொடர்பாக மதுரை விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய சூழல் என்ன? மேலும் தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். தவிக தலைவர் விஜய் இன்று கொடைக்கானல், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே தாண்டிக்குடியில் நடைபெறும் படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்காக இன்று மதுரை வருவதாக நேற்று தகவல் வெளியான நிலையில் இன்று காலை முதலே மதுரை விமான நிலையத்திற்கு அவரது தொண்டர்கள், ரசிகர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் வந்த வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் மதுரை விமான நிலைய உள் வளாகத்திற்குள் அதிகம் கூட்டம் சேர்ந்ததால் காவல்துறையினர் விமான நிலைய வெளி வளாகத்திலேயே அவர்களை தற்போது தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு பிறகு விஜய் மதுரை வருவதையொட்டி, மேலும் இந்த கட்சி தொடங்கிய பிறகு வருவதால் ரசிகர்களுடன் சேர்த்து இந்த தொண்டர்களும் காலை முதலே வந்த வண்ணம் உள்ளனர். தற்போது விமான நிலைய வெளி வளாகத்தில் பார்த்தமையானால் தவிக தொண்டர்கள் ஷேர் ஆட்டோ, இருசக்கர வாகனம், கார், ஆம்னி பேருந்து முதல் பல வாகனங்களில் தொடர்ந்து ஆண்கள், பெண்கள் என கை குழந்தைகளுடன் வந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இந்த விமான நிலையத்திற்கு வரும் வாகனங்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி பயணிகளா என உறுதிப்படுத்தப்பட்ட பிறகே அவர்கள் விமான நிலையத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் தொடர்ந்து இன்று பார்த்தோமேயானால் மதுரை வரும் விஜய் இங்கிருந்து பெருங்குடி வரை ரோட் ஷோவில் பங்கேற்பதாக தகவல்கள் வெளியான நிலையில் கூடுதலாக மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தும் தவிக தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் தொடர்ந்து மதுரை விமான நிலையத்தை நோக்கி படையெடுத்த வண்ணம் உள்ளனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சத்யகுமார்.